பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. இது மட்டும் தான் நீ சாவு வீட்டுல போயிட்டு பாடுற மாதிரி பாடின. அப்புறம் என்ன பண்ற வந்து டெம்போ கூட போயிடுச்சு உனக்கு. இந்த பாட்டை வந்து அப்படியே படுத்துக்கிட்டே கூட பாடல. திருமணத்துக்கு முன்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மனைவி என்னச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? யாருக்காவது பாட வருமா? எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் சொல்ல எவன்தா ஊரில் இல்ல. ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம கக்கன்னு இருக்கா. நீங்க பாடுற பாட்டுக்கு பின் பாட்டு. ஓ அப்படியா? ஆசமாம இவன் தான் பாட்டு படிச்சான். பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. இது மட்டும் தான் நீ சாவு வீட்டுல போயிட்டு பாடுற மாதிரி பாடின. அப்புறம் என்ன பண்ற வந்து டெம்போ கூட போயிடுச்சு உனக்கு. இந்த பாட்டை வந்து அப்படியே படுத்துக்கிட்டே கூட பாடல. ஓகே, ஆசமாம மனைவிக்காக நீங்கள் பாடும் பாடல், கிராமத்து பாடல். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. தம்பி போய் உட்கார அமைதியா. என்னவென்று சொல்வதம்மா அப்படி அப்படி ஒரு ஃபீலிங். என் பேரு கிரிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாம பேச மாட்டாரு. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஆனா அது எதெல்லாம் நடக்கல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். எது மாமனா? அதானே பென்சில்ல மீச வரைஞ்சவரல்ல எனக்கு மாமனா. கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. முதல்ல இருந்தே நடக்கல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. எனக்கு தோணல சார். தோணல. ஆனா கேட்டிருப்பாப்ல, இல்ல இங்கேயே கேக்குறாரு. கேட்டிருப்பாங்க. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன். எனக்கு ஆனா என்னங்கன்னு கூப்பிடுறதுல தான் விருப்பம். ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல? அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏமாவா சார் நீ தான் பேசுறியா? ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அது நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் சார். எங்க ஊர்ல எல்லாருமே அத்தானு தான் சொல்லுவாங்க. அத்தானு சொல்லுவாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எனக்கு நடக்காம கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை சொல்லுப்பா அந்த மாதிரி. எப்பவும் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? என்ன இப்ப கூப்பிடுங்க. என்னப்ப அத்தான் 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 அதிடி நாய் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். நக்கல்யா அவனுக்கு. ஐ லவ் யூ அத்தான். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அத்தான்லாம் கூப்பிடணும் ஆசைப்படல, வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாங்க போங்கன்னு ஃபார்முலா ரொம்ப ஃபார்முலா இருக்கு. நீ நார்மலா பேசு, உனக்கு பிடிச்ச மாதிரி பேசு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாரு. ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? சோ நான் வா போ அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன். இப்ப வந்துட்டு அப்படிங்கிறாரு. இது நாங்க வெளியெல்லாம் போனா வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். அப்ப யாரையோ கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டாரு. யாருக்கிட்ட பேசிக்கிறியா? அந்த ஸ்டேஜ்ல தான் நான் லிதினப்பான்னு கூப்பிட்டு பழகினேன். அதான் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஏய் நான் உன்னை வா போன்னு சொல்லுவேன், ஆனா நீ சொல்லக்கூடாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதாவது நான் மாடர்ன்னு அவங்க மனைவியிட்ட காட்டிக்க ட்ரை பண்றீங்க, ஆனா உங்க மனைவி கிராமத்தாளாவே இருந்து அதை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா நான் சொல்றது? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவா. ஏன்னா கிரவுண்டுக்கு வரும்போதெல்லாம் நேரமாக எந்திரிச்சிருவாங்க. அப்படி எந்திரிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கையில் முதல் விஷயமா நினைச்சேன் சார். பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. ஆனால் இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8-9 எந்திரிக்கலாம். என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். ஆனால் இது நாள் வரைக்கும் அவள் எந்திரிச்சதே இல்லை. நான் வந்து காலைல ஒவ்வொரு நாள் நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா சார்? நான் வந்து
என் ஒய்ஃபும் நானும் வில்லேஜ் தான் சார் மதுரையில். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரிங்களா, அவங்கள முத பார்த்தது வந்து ஊர் திருவிழாவில் தாவணி போட்டு மல்லிகைப்பூ வச்சு பார்த்தேன் சார். அன்னைக்கு முடிவு பண்ணண்டா, கட்டுனா இவ்வளோ கட்டுறது இல்லைன்னா காலம் ஆஞ்சநேய சாமியை வாழ்ந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் முடிச்சு. இன்ன வரைக்கும் மல்லிகைப்பூ வச்சு நான் பார்த்ததில்ல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. எப்போல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோமோ அவங்க வந்து இந்த உணவு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. புரியல, என்ன உணவு விஷயத்துல கரெக்டாக? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரிங்களா, இப்போ பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளோ மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுகிறாங்க பேச்சு. என்ன சாப்பிட்றாங்க இப்போ இங்கே? ஃப்ரைட் ரைஸ் நிறையா சாப்பிட்றாங்க சார். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? சார் அவங்க என்ன ஊர்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா மல்லிகைப்பூ, தாவணி, சாரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. அவங்க ஒர்க் பண்ணுறது என்னமோ ஐடி ஃபீல்டு சார். அவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. அட்லீஸ்ட் நானாவது அப்படி இருக்கலான்ற ஒரு பிளான் சார். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ட்ரெஸ் கோடாவது ஊரில் இருக்க மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டைலாக அந்த மாதிரி பேண்ட் போடுங்க அந்த மாதிரி சொல்லி ஆசைப்படுவேன். இந்த மாதிரி காட்டு மரம் தரமா ட்ரெஸ் பண்ணால் காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களாலாம் காட்டுறேன். கிராமத்து பொண்ணு தான், ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ட்ரெடிஷ்னலாகவே ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது சார். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது சார். 3 வேளையும் பக்கத்தில் நின்று பரிமாறணும் சார். பக்கத்தில் நின்று சாப்பிடுங்க, ரசம் வச்சு பக்கத்தில் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கக்கூடாது சார். சகல என்ன அவன் பொண்டாட்டி ஒன்று எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாமல் இருக்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்து ஜாயின்ட் ஃபேமிலி சார். கல்யாணம் பண்ண பிறகும் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்களோ அது மாதிரி நாங்களும் இருப்போம்னு எதிர்பார்த்தோம். அண்ணே, நான் நினைச்சது ஒன்று நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எது நடக்கிறது இல்லை, நினைக்கிறது ஒன்று நினைக்காததான் நடக்குது. இப்போ இல்லை, தனி கொடுத்தனம் இருக்கும் சார். 30 வருஷமாக கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சார். இப்போ வந்து சிட்டி வாழ்க்கையை வாழ்வோம்னு போயிட்டோம் சார். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க, அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை? ஆமாம் சார். ஓஹோ, கதை இப்படி போகுதா? காரைக்குடி பக்கம் சார். அவங்க நல்லா ஸ்பைஸியாக நல்லா சமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை சார். எப்போ பார்த்தாலும் கறிக்கடை கோழி ஆடு திங்கிறது ஏரியா. நகரத்தில் இருக்கவங்க கைலி கட்ட மாட்டாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பேரம் பேச மாட்டாங்க, சொல்ற ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட், சூப்பர் மார்க்கெட்டுக்கு கேரி பேக் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?